ஐயா சொல்லுமா, என்னாச்சு? சொல்லுன்ற. ஐயா சிவா, என்னைய பழக்கம் அது? பொம்பளை பிள்ளைகிட்ட கை நீட்டுற ஐஷு. சிவா இவ்ளோ கோவப்படுறான்னா நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. என்னன்னு சொல்லு. என்னமா? ஒன்னதான் ஐஷு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஐயோ, என்ன தப்பு பண்ணிருக்கான்னு தெரியலையே. சொல்லு ஐஷு, என்ன பிரச்சனை? கேக்குறால சொல்லு. கேக்குறாங்களா, சொல்லு. எழுந்துரு முதல்ல, எழுந்துருமா. என்ன இது? முதல்ல நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. ஐயா அழுத நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. ஐஷு பயப்படாம நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெரியமா, அன்னைக்கு சிந்து அண்ணி என்ன அடிச்சதா அம்மா கிட்ட சொல்லி அம்மாக்கும் சிந்துக்கும் பெரிய பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான் பெரியமா. முத்தம் கொடுக்குற பதிலுக்கு நீ அவன் கணக்குல முத்தம் கொடுக்குற. நான் இப்பவே போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். அப்படி இந்த வயசுல உனக்கு இப்ப இல்ல புத்தி போகுது. பாவி, எனக்கு பொண்ணே இல்லடி. என்ன தெரியும் இருக்கு உனக்கு? செத்து போடி முதல்ல. எனக்கு பொண்ணே இல்லடி. எனக்கு வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. பொண்ணே வேண்டாம். மகா, என்ன தெரியும் இருக்கு உனக்கு? நீ பொண்ணே இல்லடி. செத்து போய் தொலை. செத்து போடி. என்ன மகா, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, அவளை அடிக்காம கோச்சுவாங்களா? அடிக்க வேண்டிய வயசுல நீ அடிச்சு வளர்த்துக்க. அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாளா? ஐஷு, நீ பண்ணது மன்னிக்கவே முடியாது. இதனால உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம். நீ பண்ண இந்த அசிங்கத்தால நான் கூட சிந்து மேல கோவப்பட்டேன். நீ பண்ண இந்த வேலைக்கு முதல்ல நீ சிந்து கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன பாக்குற? சிந்து கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ஐசு, இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இந்த மாதிரி பசங்களை நம்பவே நம்பாத. இது வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்குதே அசிங்கம். பெரியமா, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். பைரவி, என்ன மன்னிச்சிரு. நான் இப்ப உண்மையை சொல்லலைன்னா எங்க அம்மா கடைசி வரைக்கும் சிந்துவை தப்பாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இந்த உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. இதனால உனக்கு ஏதாவது சங்கடம்னா என்ன மன்னிச்சிரு. ஐஷுவ சிந்து அடிச்சிட்டு தான் போய் சொன்னதுனால கோவத்துல அம்மா சிந்து அடிச்சிட்டாங்க. அதை பார்த்து பைரவி கோவத்துல எஸ்பி கிட்ட போய் எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க.